வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல். நான் ஸ்ரீனி பிரபாகர். இன்னைக்கு நம்ம கூட அக்கா ஸ்வாதி ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஓகே கைஸ், எல்லாம் பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இப்போ நம்ம பார்ட் 3க்குள்ள போயிடலாம். போயிடலாமாக்கா? எஸ். ஓகே. ஆ, இது என்னது? தெரியல, நோ க்ளூ. என்ன மரம் அவ்வளோ பெருசாக இருக்குல்லாம்? ஆஹா. ம். கையில கேமராவே வச்சு சுத்திட்டு இருக்காரு. ஓ, உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. ஆ, ஓ சீன் கிரியேட் பண்றாங்க இவங்களே. ஆ, ஓ, ஆ, எதுக்கு அவருக்கு போயிருக்காங்க தெரிஞ்சிருக்கு தெரியுமா? பாரு. ஆ, அந்த மரத்துக்கு அதுக்காக தான் போயிருக்காங்க. ஓ. ஆ, இப்பதான் டெய்லி இது ஆமா, கரெக்டானது. ஏய் ஏய் ஏய். இவங்களோட பெஸ்ட் ஆங்கிள் இல்ல இது? இந்த பூ ഇന്ന് പോവായിരിക്കുമല്ലേ? ആ പോകും. ആ. ഇത്ര അടച്ചാൽ അത് മുഴുവൻ തീർത്തിട്ട് എടുക്കുന്നതല്ലേ നല്ലത്. ഒന്നരാടല്ലേ ഉള്ളൂ. ഓ ഈ കാലത്ത് ஸோ டேரக்டாக காம்படிஷனுக்கே அனுப்பிச்சிட்டார் போல. ஓ ம், சூப்பர். அது அவங்களுக்குன்னு தெரில. இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்களோ என்னமோ. எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி காம்படிஷனுக்கு தான். ம், സർപ്രൈസ് പண்றாரா? ஆ, നീ ശ്രദ്ധിച്ചോ ആ ഭാവന സ്റ്റുഡിയോയിലെ ഗ്ലാമർ ഏട്ടനില്ലേ രണ്ടു ദിവസമായിട്ട് ഒരേ നോട്ടം. മാങ്ങാത്തൊലി ലുക്ക് എങ്ങോട്ടേക്കാ പോണെന്ന് മനസ്സിലാവണില്ലേ? എന്നെയാ നോക്കണേ. മണ്ടകോണം. மண்டை அது என்னது மண்டை கொணா? மாங்காத்தொலி மண்டக்கொணாப்பு. மண்டை கொணாப்பா? ஏய், எனக்கு ஒரு ஃபாலோவர் கமெண்ட் போட்டிருந்தாங்கடா, நான் இருக்க எல்லா பேட் வேர்டையும் ரிப்பீட் பண்றேனா? ஓ அப்படியா? ചേട്ടാ ஆமா, நான் எல்லாம் நல்ல வேர்டு ரிப்பீட் பண்றேனாமா ஒருத்தைக்கு போட்டு. நான் பேட் வேர்ட். ചേട്ടാ ஓ வந்திருக்காங்க. മഹേഷ് ഭാവന ചേട്ടാ சட்டை வேற போடாம இருக்காரு, ஒரு அசிங்கமா போயிடுமா? தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். ചേട്ടാ ഉം. ഒന്നെനിക്കോ? ഉം. யாருன்னு என்ன பாக்கல. ம். അതെ ചേട്ടൻ അയ്യോ ഞാൻ കാണിച്ചേ നോക്കട്ടെ 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 ആരും കൊണ്ടുതന്നെ നിങ്ങൾക്ക് തോന്നുന്നേ அடங்கு. நாய் அவன் பாக்குது. ரொம்ப ஜட்ஜ் பண்றான்டா. ஓ இப்போ கேமராமேன் ஓ, ஆக்சுவலி ஸ்லாக் குத்திருச்சு. எல்லாம் பயங்கர ஏஸ்தட்டிக்கான ஷாட்ஸ். ம். ഔച്ച്. പെർമിഷൻ ചോദിക്കാതെ എന്റെ ഫോട്ടോ എടുത്തത് പോക്കത്തിലായി പോയി. അത് പിന്നെ പോട്ടെ, നല്ലൊരു കാര്യത്തിനാണ് വെക്കാം. പക്ഷെ ചേട്ടാ, വനിതയ്ക്ക് അയച്ചു കൊടുക്കാനാ ഞാൻ ഫോട്ടോ എടുക്കാൻ വന്നേ. ചേട്ടൻ അത് മഞ്ചാടിക്കാണല്ലോ അയച്ചത്. வேற மேகசின் போல. എന്തായാലും ഫോട്ടോ മഞ്ചാടിയിൽ അടിച്ചു വന്നിട്ടുണ്ട്. പിന്നെ എന്റെ ഫോട്ടോ ആയതുകൊണ്ട് മാത്രം പറയല്ല, സംഭവം കിട്ടിക്കിട്ടുണ്ട്. സൂപ്പർ. இது நான் ஆக்சுவலி ஏதோ ஒரு இதில் பார்த்துருக்கேன். ஏதோ மேஷப்பில் யூஸ் பண்ணியிருந்தாங்க இதை. താങ്ക് യു. ഓ. അണ്ണങ്ങനെ പറഞ്ഞപ്പോ ഞാൻ ലൈറ്റായിട്ടൊന്ന് പറഞ്ഞുപോയായിരുന്നു. സ്നേഹം കൊണ്ട് ആൾക്കാരും സത്യം പറയില്ല. ചേട്ടൻ സൂപ്പർ. இதுவும் இது பார்த்துருக்கேன் மேஷப்பில். ஆ. என்னடா நடக்குதுங்க? ம். அப்படியே ஸ்டான்லி மாரியே இருக்காரு அவரு. ஆமா, ஆக்சுவலி ഞാനെടുത്ത வெல் டன் மை பாய். മൗനങ്ങൾ മിണ്ടുമൊരീ നേരത്ത് മോഹങ്ങൾ പെയ്യുമൊരീ തീരത്ത്. ஓ, இது மாசுல ஒன்னும் இது பார்த்தா தெரியல, ஆ, நிறைய பார்த்தா நல்லா இருக்கு. ഇന്നെഞ്ചം നീലാകാശം. இன்னும் செருப்படாம தான் இருக்காரு. മൗനങ്ങൾ മിണ്ടുമൊരേ നേരത്ത്. அவ்வளவுதான், ஒரு போட்டோகிராஃப் ரைட்டர். ஆ, இவங்க டெய்லர் ஆயிட்டாங்க. அதான் நான் யோசிக்கல. കഴിഞ്ഞ ദിവസം ആ കുട്ടി വീട്ടിൽ കയറി വന്ന് ആരൊക്കെ എടുത്തു പോയിന്നാ മകേഷ് ചേട്ടൻ പറഞ്ഞു. ம். ആ അവളെങ്ങനെ വഞ്ചിക്കുകയാണോ? പറ്റിക്കില്ലല്ലോ. ഏയ്. നമ്മളൊന്ന് സൂക്ഷിക്കണം. മഹേഷ് ചേട്ടൻ ஆ, അല്ലേ? நீ ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஆஃப் அதான், மகேஷ் சேட்டா. ஸ்பை. பட் இவர் அந்த இந்த வீட்ல பார்த்தது இல்லல்ல, ஆ, அந்த வில்லன் வீட்ல பார்க்கல. ஆமா. வில்லன் மீன்ஸ் பட் ஆனா இவருக்கு தெரியும்ல ஜிம்சனா? அவரோட தங்கச்சி தானே. இல்ல, தெரியாது. அட அவங்க அன்னைக்கு வீட்டுக்கு அவர் போனா பார்க்கவே இல்ல. அட இது சாப்பிட்டாலப்பா
அவர்ட்ட இருந்து ஆஹா பிடிங்கி. சைடுல வச்சு போயிடுவாரு, இவ பின்னாடி வெளியே வருவா. ஓ! ட்ரூ. இவர் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு முன்னாடி போயிடுவாரு, இவ பின்னாடி வெளியே வந்து எடுத்துட்டு போயிடுவா. ம். ഹലോ ഹലോ, ആ ഞാൻ ജിൻസിയാ. ആ എന്നാന്ന് അതെ, എനിക്ക് തോന്നുന്നത് നമ്മൾ തമ്മിൽ ഉടനെ പ്രേമത്തിലാവുന്നു. ம். അതിനു മുമ്പ് ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങൾക്ക് എനിക്കൊരു ക്ലാരിറ്റി ம். വരുത്താനുണ്ടായിരുന്നു. ഒന്ന്, സൗമ്യയുടെ കാര്യങ്ങളൊക്കെ സോണിയ പറഞ്ഞായിരുന്നു. ഹ. ആ ചേച്ചി എന്റെ അമ്മച്ചിയുടെ അങ്ങനത്തെ ഒരു ഓ! ബന്ധത്തിലുള്ളതാ. എനിക്കറിയാം. പണ്ട് സ്കൂളിൽ പഠിക്കുമ്പോ നാടോടി നൃത്തത്തിന്റെ ഡ്രസ്സ് എടുക്കാൻ വേണ്ടി പിരിച്ച കാശും കൊണ്ട് അവളും അവളുടെ ഫ്രണ്ട്സും കൂടെ മസാല ദോശ അല്ല വേണ്ട, അതിലേക്കൊന്നും ഞാനിപ്പോ കടക്കുന്നില്ല. ഇത്രേ അറിഞ്ഞാ മതി. അവള് പോയത് ചേട്ടന്റെ ഭാഗ്യം. ഹലോ ആ, രണ്ട്, ചേട്ടൻ ഇടിക്കാൻ നടക്കുന്ന ஆ. ജിംസണില്ലേ, நைஸ். ആ ജിംസന്റെ അനിയത്തിയാ ഞാൻ. ജിൻസി. ஓகே. ധൈര്യം ഉണ്ടെങ്കിൽ മാത്രം പ്രേമിച്ചാ മതി. ചേട്ടൻ നന്നായിട്ട് வேற லெவல், இவங்க எல்லா படத்துலயும் இப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, போல்டான ഞാൻ கேரக்டர் താഴെ இருக்கு. ബസ് സ്റ്റോപ്പിൽ വെയിറ്റ് ചെയ്തിരിപ്പുണ്ട്. ம் ഹലോ ம். சரி, மச்சானா போயிடுச்சுன்னா செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டு செல்லமா தட்டவா? செல்லமா தட்டவான்னு ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். இவரை விட அவங்க பயங்கர போல்டு. அதான் மூஞ்சி பண்ணி சொல்லிட்டு போனாங்களே, உனக்கு இவ்வளவுதான் ம். போட்டோகிராஃபி தெரியுமான்னு. ம். ஆஹா, ம். என்ன இதுல டான் பண்ணி கட்டியிருக்காங்க வேற? அதான் தெரியல. ம். என்னடா இது? தெரியலையே. இவங்க பேட்ச்மேட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்காங்க. ഹൃദയമിതേതോ പ്രണയനിലാവിൽ അലിയുകയായി വെണ്ണേഘമായി. ம். அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஆ, அந்த மலை மேல. ம். எஸ். 1 இயரா பிராக்டிஸ் பண்ணிருக்காப்ல. ஓ, இதை நான் பார்த்திருக்கேன். ம். ஏ மாஸ்டர், அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. ஆமா. சோபின் பேபி ஷாட் அடி வாங்க போறான். அது ஜிம்சன் தானே அது? ஓ மை காட். இல்ல எஸ், ஐ அவங்களோட திங்க் இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் இவனுங்க 2 பேர்த்தையும் அடிக்கலாமே. ஓ, ക്രിസ്പി ഹലോ മകേഷ് ചേട്ടാ, മറ്റവന്റെ കൂട്ടുകാരന്മാര് ദേ ചപ്പാത്തി ജംഗ്ഷനിലുണ്ട്. വേഗം വാ, அவர் അവർ வந்து ചോദിക്കും, சேர்ந்தது നമുക്ക് அதுக்குதான். ചെരുപ്പിടാം. നിനക്ക് നാണമില്ല ക്രിസ്പി ഇത് വിളിച്ച് എന്നോട് പറയാൻ? ഓ ശരി മാഷ് ചേട്ടാ. ശരി. யார் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க? அந்த குங்ஃபு கிளாஸ்ல ஒருத்தர் சேர்ந்தார்ல. ஆமா. എന്താ ഇത്? ആരാ? എന്താ? ആരാ? ആരാ? ആ, അതാണ് ആരാണ്, എന്താണ്? ഓടി, ഞാനാക്കി തരാം. ஓ, இது இதுல இருந்தா வருது அந்த மீம். தெரியலையே. നോക്കണ്ട. ஆரா? ശ്ശോ, ஆபீஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கு அந்த மீம். ജ്യൂസ് ജ്യൂസ് ஜூஸ். ஜூஸ் മമ്മൂട്ടിക്ക ஜூஸ். ജ്യൂസ്. മമ്മൂട്ടിക്കാക്ക് ഇഷ്ടപ്പെട്ട കുമ്മട്ടിക്ക ജ്യൂസ്. கஷ்டப்பட்ட கும்பிக்கா ஜூஸா? இது என்ன ஆடா? ബേബി ചേട്ടാ, ബേബി ചേട്ടാ, മറ്റവന്റെ 2 കൂട്ടുകാരന്മാരെ ഏതോ അബ്ദിയകാംക്ഷിയും നല്ല താങ്ങാങ്ങി. എനിക്കങ്ങ് ഇഷ്ടായി. ദൈവമുണ്ട് ബേബി ചേട്ടാ, ദൈവമുണ്ട്. ഇല്ലടാ, അങ്ങനെ ഒരു പരിപാടിയില്ല. ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ നിന്നെ പോലെ ഒരു നന്ദി കെട്ട പട്ടി ആഹാ. மாட்டிக்கிட்டான். അതെന്നെ ബേബി ചേട്ടാ ഒരുമാതിരി മറ്റടുത്ത് വർത്താനം പറയണ. എണീക്കടാ. എന്നാ? നീ സോണിയും തമ്മിൽ എന്നാടും ഗോഫിയാടാ. ഇനി നീ എന്റെ കൊച്ചിനെ കൊണ്ട് കട്ടപ്പന നിറങ്ങിയാ നിന്റെ കണ്ണ് ഞാൻ കുത്തിപ്പൊട്ടിക്കും. എരപ്പേ നീ നിർത്ത്. സോണിയോട് ഈ കാര്യം ചോദിച്ചാ ബേബി ചേട്ടൻ? ചോദിക്കണ്ട. ചോദിച്ചു ചിലപ്പോ ഈ ஓ, മുഖത്ത് വെക്കും. ഞാൻ നിർത്തി ആയിക്കോട്ടെ. அவங்க 2 பேரும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. அதாங்க. ഡിങ്കോൾഫി അല്ലേ? ഉം. ഇത്രക്ക് ചീപ്പാണ് ആർട്ടിസ്റ്റ് ബേബി. ஓ, நைஸ் இல்ல? ம். ഞാൻ തല്ലിപ്പൊളിയാണ്. പക്ഷെ നമ്മുടെ സോണിയ അവൾ മുത്തല്ലേ ബേബി ചേട്ടാ? ம். മഹാന്മാരെ അടുത്തെറിഞ്ഞ മനസ്സിലെ വിഗ്രഹം വീണ് ഉടഞ്ഞു പോകുന്ന പറഞ്ഞ എത്ര സത്യ. ക്രിസ്പി ഈ മനസ്സിൽ Crispy പ്രശ്നം വെച്ചിട്ട് ഇല്ല. എത്ര ദൈവങ്ങളെ ഫോട്ടോ ഫ്രെയിം ചെയ്തിട്ട് ഒരു കാര്യം. എന്റെ പൊന്നു നായിട്ടവരെ കരയിക്കണം. ബേബി ചേട്ടനല്ലേ? பேபி சேர். ஆனா அவன் யூஸ் பண்ண வேர்ட்ஸ்ல பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். ம். பயங்கர பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். ம். கத்த கூட இல்ல, அமைதியா பேசிட்டாருல்ல. ம். ஆஹா, இவன் கிளம்புறான் போலடா. ப்ராபபிலி. ஜிம்சன் தான். ഹലോ ടിക്കറ്റ് ഓഫീസിൽ ചെന്ന് കളക്ട് ചെയ്തോ. 7 മണിക്കെന്താണ് ഫ്ലൈറ്റ്. ம். പിന്നെ നാട്ടിലെത്തിയെന്ന് അറിയിക്കാൻ പോലും ഇനി നീ വിളിക്കണമെന്നില്ല. ഓ ஏன்? No clue. ஏன் எல்லாருமே வுட்லேண்ட் ஷூ யூஸ் பண்றாங்க? ചേട്ടായി, ആ എന്നാടി നമ്മുടെ വലിയമ്മച്ചി Oh, മരിച്ചു. no. ലീവ് കിട്ടൂലെന്നറിയാം. വരണോന്നില്ല. ജോയ് പാപ്പനൊക്കെ വന്നിട്ടുണ്ട്. ആ കാശെടുത്ത് എന്നാ ശരി. வந்து இறங்க போறாரு. இதான் நம்ம தலைவனை பார்த்தனே ஷாக் ஆக போறாரு. ஆக்சுவலி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா வேணா ரிவெஞ்சுக்காகவே லவ் பண்ண மாதிரி இருக்கும். ம்.
இப்படி ஒரு டெட்டில் தான்டா சௌமியா வந்து போய் போச்சு. டாஜிம்சன் வந்துட்டான். ஸ்மார்ட் கேர்ள். அதுல இவருதான் கூட்டிட்டு போவாரு. ചേട്ടായി വന്നിട്ടുണ്ട്. ഒരുമിച്ച് മരിച്ചിട്ട് വന്നോന്നല്ല, സാന്ദ്രയെ കയറ്റിവിട്ടേപ്പോ സൂപ്പർവൈസറിന് തരാം. പേടിയായോ? ഞാൻ കുംഫു ഒക്കെ പഠിക്കുന്നുണ്ട്. കുംഫൊക്കെ വെറുതെ കോമഡി അല്ലേ ചേട്ടാ. പുള്ളി ഒറ്റ ബുദ്ധിയാ. പിന്നെ ചേട്ടൻ നല്ല ഇടി കൊള്ളേണ്ടി വരും. കല്യാണമൊക്കെ കഴിഞ്ഞ് അളിയാ എന്ന് പറഞ്ഞ ഇടിയും കൊടുത്തു. நம்மள மாதிரியே சொல்றாங்களே. കാല് പിടിക്കുവാന്ന് വിചാരിക്കെ അലമ്പാക്കരുത്. Now that's a keeper. കുഞ്ഞോനെ മുഴുവൻ തെന്നിത്തെറിച്ചെടുക്കുക, സൂക്ഷിച്ച്. ഒരു കുഴപ്പമില്ല, സന്തോഷം. உங்களுக்கு இருக்கும். உனக்கு சௌமியாவை வேற எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களே. കുഞ്ഞോനെ പ്ലീസ് മാഷ. ஏய் வெரி மெச்சூர் ஹேண்ட்லிங். 2 ஆடு பின்னாடி புல்லு சாப்பிட்டு போறேன், அழகா இருக்கு. ஆமா. What do you think? Will he take revenge or no? ஏய் வருஷம் எடுத்து பாக்குறாரு. ഞാൻ അവനെ ഇടിക്കാൻ പോവാ. മണ്ടൻ. വേറെ ആരും അത് കാണുമെന്ന് എനിക്കില്ല. ബേബി ചേട്ടൻ ഉണ്ടാവണം അവിടെ. ഓക്കെ. நீ என்ன நினைக்கிற? குட் மூவ், பேட் மூவ்? பேட் மூவ். எனக்கு ஐயப்பனும் கோஷியும் வைப்ஸ் வருது. நான் பார்த்தது இல்ல, அதனால தெரியல. ஓ இவன் 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 இவன். ஏன் டிபோர்ட் பண்ணிருக்காங்க திடீர்னு அவர் அங்க இருந்து? நோ க்ளூ. அவங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட இவருக்கு இல்ல. ജിംസോ, ഞാൻ മഹേഷ് ബാബു. അന്ന് പ്രകാശിലിട്ട് തല്ലി തന്നെയായിരുന്നു. ഇൻട്രസ്റ്റിംഗ്. നിന്നെ തിരിച്ചു തല്ലിയിട്ട് ഞാൻ കാലേ ചെരുപ്പിടുള്ളൊന്നൊരു വാക്ക് പറഞ്ഞിരുന്നു. ജിംസിന്റെ ഹെൽത്ത് ഒക്കെ ഓക്കെ അല്ലേ? തുടങ്ങാം. அன்னைக்கு தாண்டா ஆரம்பிச்சிங்க. ഈ ഓണങ്ങൾക്കൊക്കെ പ്രാന്താണല്ലേ അമ്മച്ചി? കറക്റ്റ് അടി. என்னாச்சு? தெரியல, இப்ப வரும். பரவாயில்லையே, கொஞ்சம் செம்ம பேக்ரவுண்ட்ரா. அது டேம் அது தானே. ஓ, கத்திக்கிட்ட மொத்தத்தையும் இருக்கிறாரா? இந்த மாதிரி ஃபைட்டுக்கு கும்புக்கு சம்பந்தமே இல்லை. செம்ம லொகேஷன்ரா. பிரேசிலியன் ஜுஜுட்சு அந்த மாதிரி கத்துக்கிட்டானா ஃபைட் பண்ணலாம். ஏதோ ஒன்று ரோலிங்ல எல்லாம் போயிட்டு இருக்காரு. மாறு மாறு. க்ரௌட் சேர்ந்து சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்கடா. லாக் ஹெட் வாட்ச் ஷோக் போட்டாச்சு. அவ்வளோ ஈஸியாக சோக்கிலேருந்து வர முடியாது. சகதி ஃபுல்லா சகதி.
ஓ ஓ ஐயோ காலை உடைக்க போறாங்க. ஐயோ ஓ ஆம்பர். ஓகே மிஸ் ஆயிடுச்சு. இதை இல்லீகல் ப்ளே பண்ண போறோம். என்னாச்சு? What's happening? நோ க்ளூ. ஓ நைஸ். ஓ நைஸ். Sama BGM. ஐயோ உடச்சிடும் போல இருக்கு. Win. இப்ப செருப்பு போட்டுக்கலாம். That's respect. That's right. என்னடா கேம் ஆடுற மாதிரி. ബിനോയ് 8ന്റെ ഒരു ലൂണാർ. ലൂണാർ. ஐயா. ഓ ഹെവി അടി കൈ ഉടഞ്ഞു തല്ലിയലച്ച് വീണേന്റെ പുറമേ തന്നെ എനിക്കുണ്ട്. ലാസ്റ്റ് ഒന്ന് കൈവിട്ട് പോയി, ഇല്ലേ ഞാൻ പൂട്ടിയാണ്. ഞാൻ വലിയ തല്ലുകാരനൊന്നുമല്ല, ഇങ്ങനെ ഒരു അത്യാവശ്യം ആയതുകൊണ്ട് മാത്രം. ഇവനാണോടാ നിന്നെ തല്ലിയത്? അതേ അമ്മച്ചി. அன்னைக்கு உனக்கு பலாப்பழ காஃபில கொடுத்தனேடா. ഞാനും ജിംസിയും തമ്മിൽ അടുപ്പത്തില്ല. എനിക്കുള്ള കെട്ടിയാ കൊള്ളാന്നുണ്ട്. பெஸ்ட். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் அதை யூஸ் பண்ணுவாங்கல்ல. എന്താ ജിംസിന്റെ അഭിപ്രായം? முடிஞ்சா? அவ்வளவுதான். Oh my god. I love this movie. ஏன் சொல்லு 2 hours தான் இருக்கு. அது ஓகே. ஐ மீன் ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு படம். பட் ஒரு பயங்கர ஃபீல் குடான ஃபிலிம். நிறைய எமோஷன்ஸை டச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி மூவிஸில் வரும்ல முன்னாடிலாம். ஏதோ ஒரு சீன் காட்டுவாங்க ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட கேமரா இல்லை, கேமரா கூட எல்லாம் இன்வால்வ் இல்லைல்ல. அவுட் ஆஃப் நோ வேர் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு சீன் பார்க்குறப்ப எனக்குள்ளே ஆக்சுவலி அந்த ஒரு எமோஷனை டச் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் செமையாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோகிராஃபி அவர் டிஸ்கவர் பண்ண ஃபீல் இருக்குல்ல, அது ஆக்சுவலி இட் ஹேப்பன் டு மீ ஒன்ஸ். அந்த கேமரா வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்குள்ளே அந்த ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. அந்த மொமெண்ட் சம்திங் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நான் வந்து இந்த இடத்துல பயங்கர ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். அதர் தன் தட் நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நல்ல ஸ்டோரி ரைட்டிங் தான் சொல்லணும். எடுத்த விதம் தான் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு படம் பார்க்குற மாரி ஒரு ஃபீல் கொடுக்கல. ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இன்வால்வ் ஆகிருந்த பீப்புளுமே பயங்கர ஆக்டிங், நல்லா ஆக்டிங். அந்த பேபி சாருங்க கேரக்டர், ஷோபினோட கேரக்டர், அப்புறம் பேபி அவரோட பொண்ணு, எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க அப்பா பையனோட பாண்ட் கியூட்டா காமிச்சிருந்தாங்க. அண்ட் அப்பா பையனோட பாண்ட்லாம் வந்துட்டு எப்பவுமே யூசுவல் எப்படி இருக்கும்னா, எடுத்தோன்னா அடிச்சுப்பாங்க, அப்புறமேட்டு எப்படியாவது சேர்ந்துருவாங்க, புரிஞ்சிரும், அப்படி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. 2 பேரும் பெருசா பேசிக்கல, 2 பேரும் பெருசா வந்துட்டு ஒரு டுகெதர் ஒன்றும் இல்லை. அவங்க ஒர்க்ல இருக்காங்க. பட் எப்போ அவங்களுக்கு ஒருத்தர் தேவைப்படுதோ அப்போ வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் ரேர் அக்கரன்ஸ். அதனால
அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு லவ் பிளஸ் வந்துட்டு ம். சம்மந்தம் இல்லாம ஒரு ஒரு டைம் பாஸ் லவ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இப்போ அது நல்லா இருந்தது. ரியாலிட்டியில அப்படி நிறைய இருக்குல்ல அந்த கேஸ். ம், ம். ப்ராக்டிக்கலான லவ் நிறைய கேஸ் இருக்கு. அது ரெண்டுத்தையுமே காமிச்சிட்டாங்க அவங்க. எல்லாமே ஸோ காட்டாங்க அது அங்க. ம். ம். அது சூப்பரா இருந்தது. பிளஸ் வந்து ஒரு ஒரு ஊருக்குள்ள இருந்து இப்ப நம்ம வந்து இப்ப மகேஷோட பக்கத்து வீடா இருந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் பாக்குறோம்னு வச்சுக்கோயேன். ம். எப்படி ஒரு ஒரு வைப் இருக்குமோ, என்ன தாட்ஸ் இருக்குமோ அப்படிதான் இருந்தது. ம். நம்ம வந்து ஒரு மூவி பாக்குற மாதிரி இல்லாம ம். ஒரு பக்கத்து வீட்ல இருந்துட்டு ஒரு ரேண்டம் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்களோட ஒரு லைஃப் ஈவென்ட்ஸ பாக்குற மாதிரி இருந்தது. ஆ. இட் டசன்ட் ஃபீல் லைக் a மூவி எனக்கு. ரொம்ப சம்மந்தமே இல்லாம எங்கேயோ ஆரம்பிச்சு சம்மந்தமே இல்லாம எங்கேயோ முடிச்சிருக்காங்க. பட் நமக்கு அந்த ஒரு கண்டென்டட் ஃபீல் இருக்கு. ஆக்சுவலி அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி மகேஷோட லைஃப்ல ஒரு 1 இயர் நமக்கு காட்டின மாதிரி இருந்துச்சு. ஆ. கரெக்ட்டா அந்த லவ் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லவ் பண்றாருல. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகுது. ஆ. அந்த அந்த 1 இயர் டைம் பீரியடுமே கரெக்ட்டா நீ சொன்ன மாரி அந்த ஃபங்ஷன் மலை மேல ஒரு ஃபர்ஸ்ட் இது அவங்க அப்பா கிடைச்சா தூக்கிட்டு போவேன்னு எண்ணது. அடுத்து வந்து ஆ. இந்த இவங்க கூட அந்த மேல பார்த்தது. அப்புறம் அந்த 2 செட்ஸ் ஆஃப் லவ் அவங்க அவங்க டெசிஷன் எடுக்க முடியாம ஆர் சம்திங் ஒரு டிஃபரெண்ட் டைம் பாஸ் பண்ண லவ் மேபி அந்த பொண்ணு. இவங்க வந்து ம். டிட்டர்மெண்டா அவங்க வேணும்னு நெனச்ச சூஸ் பண்ண ஒரு பொண்ணு. ஸோ அதுக்குண்டான கான்ட்ராஸ்ட். ம். எல்லாமே ஒரு 1 இயர் டைம் ஸ்பேன்ல வந்து ஸ்மூத்தா, சூதிங்கா நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆ யா சொல்லு. சோபன் கேரக்டரும் சூப்பரா அ. காமிச்சிருந்தாங்க. சோபன் வந்து லைக் யாரா இருந்தாலும் அவரு லாயலா ஆ. இருக்காருன்ற மாரி. ஸோ இவருக்கா இருக்கட்டும், ஃபஹத்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு பேபி ஆஸ் அந்த கடைக்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கா இருக்கட்டும், ம். ஒரு நல்ல லாயல் டைப் மாரி சூப்பரா காமிச்சிருந்தாங்க. லைக் சுத்தி இருக்க மக்கள்லாம் நல்லா இருக்க மாரி ஆ. காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ரிவெஞ்சுங்கிறதுமே ரொம்ப ரொம்ப ரேஜாலாம் இல்லாம ஆ. மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண மாதிரி லாஸ்ட்டா க்ளோஸ் பண்ணியிருந்தது வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலி பிராக்டிகலா பாய்ஸ் லைஃப்ல நெறைய இந்த மாரி நடந்திருக்கும். மேபி இன் ஸ்கூல், மேபி இன் காலேஜ். ஒரு சண்டை போட்டுக்கணுமே பிடிக்காம சண்டை போடுறத விட, யார் பெரிய ஆளுங்கிற மாரி ஒரு சண்டை வரும். எல்லா பாய்ஸ் லைஃப்லயும் ஒரு ஆ. இது இருக்கும். ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் டீசென்ட்டா ஃப்ரெண்டா கூட இருப்பாங்க. ஃப்ரெண்டு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருப்பாங்க. பட் ஒரு ஃபைட்டுக்கா யார் பெரிய ஆளுங்கிற மாரி ஃபைட் வரும். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கர ஃப்ரெண்ட்லியா கூட போய்ப்பாங்க. ஸோ அந்த மாரி சினரியோ காட்டுனது வந்து ரொம்ப பிராக்டிகலா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் நடக்கும். எல்லா பாய்ஸ் லைஃப்லயும் ஒரு டைமாச்சும் நடந்திருக்கும். உங்களுக்கு நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ம். எனக்கு வந்து மகேஷ் வந்து அவரோட லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான அதான் நீ சொன்ன மாரி ஒரு 1 இயர்க்கு வந்துட்டு அவரோட லைஃப் வந்து டிஃபரெண்ட் ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அவர் லைஃப் எப்படி கன்டென்டடா மாத்திக்கிறாருன்ற மாரி காமிச்சிருந்தாங்க. ஆ. நல்லா இருந்தது. யா. ம். ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மாரி இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி. எதுவுமே கன்வே பண்ணாம இதுதான் இது. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்கிற மாரி இருந்துச்சு. ஆ. ஆ. வெரி டிஃபரெண்ட். வெரி யூனிக் வே ஆஃப் ஸ்டோரி ஆ. டெல்லிங். நைஸ். ஆமா. அப்படிதான் சொல்லி ஆகணும். அவங்க அப்பா ம். கேரக்டர் வந்து ஒவ்வொரு டைம் பார்க்குறப்ப எனக்கு மார்வெல்ல இருந்து ஸ்டான்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச மாரி இருந்துச்சு. ஆமா. எனிவேஸ் எங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? உங்களுக்கு அவர் அப்படி அப்பியரன்ஸும் அப்படிதான் இருந்தது. அதான் அதான். திடீர்னு வராரு ஃப்ரேம்குள்ள. அதான். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து லிட்டரலா அப்படிதான் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சஜஸ்டிங் இந்த மூவி எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாரி ஜான்ரா மூவிஸும் உங்களுக்கு பிடிக்கும் பார்க்கலாம் அப்படின்னா, அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்ன மூவி பார்க்குறேங்கிறது அதுவும் கண்டிப்பா பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து கடை சாத்துற நேரம் வந்து விட்டது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் பாய். ஆ.